6 மணிக்கு மேல போனா ஆண்டவனே நம்ம முதலமைச்சர் வெளியே கூட்டு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வளர்ந்தா மாடு ஒருத்தன் கொரிலா மாதிரி இருப்பான். அவன் சொல்றான் கரூர்ல கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு. லாட்டரி சீட்டுக்காரனா கொண்டு வந்து அமைச்சராக்குனா அவன் கணக்குத்தானே பார்ப்பான். இப்ப இருக்கிற இந்த தருதலை சொல்றான் கொத்து பரோட்டா போட்டாங்கன்றான். ஓடு 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 ஓடுன்னு ஒண்ணு ஓடுன்றாங்க. நம்ம புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியா இருக்காரு, அவர் ஒரு கருணையின் வடிவம். அந்த பயலை அப்பயே சட்டசபையில வச்சு முடிச்சிருந்திருக்கலாம். உனக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் அண்ணா திமுக தூந்து போன சக்தி என்று சொல்லுகிற அந்த தைரியம் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? சொல்ல மாட்டான். 3 மாதங்களிலே கூட ஜோசப் விஜய் வீட்டுக்கு போனாலும் போகலாம். ஏன்னா கரூர் சிபிஐ வழக்கு தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்குது. அதுல ஒருத்தர் இருந்தார் வளர்ந்தா மாடு ஒருத்தன் 3 வருஷத்துல 3 கட்சிக்கு போனவன் கொரிலா மாதிரி இருப்பான். அவன் சொல்றான் கரூர்ல கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு. லாட்டரி சீட்டுக்காரனா கொண்டு வந்து அமைச்சராக்குனா அவன் கணக்குத்தானே பார்ப்பான். அவன் என்ன மக்கள் பணியா பார்ப்பான். உடனே அங்க இருந்து சொல்லிட்டாங்க, யோ அமைச்சர்லாம் அப்படி பேசக்கூடாதியா, காவல்துறையை வைத்து நீங்கள் மக்களை கொண்டு போட்டு விட்டீர்கள் என்று காவல்துறை மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றான். உடனே எல்லாரும் கண்டனம் வந்துச்சு. ஒரு வாரமா வாயை திறக்கிறதே இல்ல. இன்னொரு அமைச்சர் நேற்று சொல்றான் சத்யபாமா யூனிவர்சிட்டியில அது தலைவர் தந்த போட்ட பிச்சையினால அந்த பல்கலைக்கழகம் உருவாச்சு. அங்க போய் அவன் சொல்றான் நேத்து இனிமேல் கொள்கைக்கான கட்சியெல்லாம் இனிமேல் ஆவறது இல்ல, ஆவாது. அந்த செட்டப்லாம் இனிமேல் எடுக்காது. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, லட்சியமும் கிடையாது, உழைப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு அமைச்சர் நிதி மந்திரி அவன் சொல்றான். அவை எங்கே போகிறது தமிழ்நாட்டு அரசியல் எங்கே போகிறது என்று எல்லோரும் கவலையோடு இருக்கிறோம். 60 நாள் தான் இருக்கு, 2 மாசம். மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்தாத நாளே இல்லை. பயிர்க்கடன் குடுறான்னா கொடுக்க மாட்டான். 2500 ரூபாய் எப்படா வரும்னா வரும், ஆனா வராதுங்கிறான். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றான். இது தெரிஞ்சுதான் அவன் சொன்னான். இப்ப 15 லட்சம் கோடி கடன் வரும். ஆகவே வெகு விரைவிலே ஆட்சி மாற்றம் வரும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சியும் மாறும். மீண்டும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் தான் முதல் கையெழுத்து. இந்த கொரோனா வந்துச்சு, அப்ப இந்த ஜோசப் விஜய் எங்க போனா? வெள்ளம் வந்துச்சு, அப்ப எங்க போனா அவன் வீட்டுல தான் இருந்தான். யாருக்கு தெரியும் எங்க இருந்தான்? எங்கேயாவது சனி ஞாயிறு லீவ் போடுற முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா? 6 மணிக்கு மேல போனா ஆண்டவனே நம்ம முதலமைச்சரை வெளியே கூட்டு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை தான் இந்த நாடு பெற்றிருக்கிறது. இது தனிப்பட்ட விமர்சனமாக அல்ல. பொது வாழ்க்கையில வந்துவிட்டால் நீ நடிகராக இருக்கிறவரை, தாவேகா கட்சியுடைய தலைவராக இருக்கிறவரை உங்களை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. கொடுத்த வாக்குறுதி என்னடா ஆச்சுன்னா பேய் முழிக்கிறான் உட்கார்ந்து இந்த சட்டசபையில். யாராவது கேள்வி கேட்டா இன்று போய் நாளை வான்றான். நாங்க கொஞ்சம் நாகரிகமா சொன்னோம். அது இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் நல்லா சொல்றான். 5 நிமிஷத்துக்கு குளத்தூர்ல பேசுறதுக்கே முதலமைச்சர் கொத்து புரட்டா போட்டாருன்றான். எவ்வளவு நாகரிகமான பேச்சு! முதலமைச்சர் ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அமர்ந்து அந்த முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்து கொண்டு இப்ப இருக்கிற இந்த தருதலை சொல்றான் கொத்து பரோட்டா போட்டாங்கன்றான். ஓடு 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 ஓடுன்னு ஒண்ணு ஓடுன்றான். யாரு ஓடுனா கரூரை யாரு சுடுகாடான? நம்ம புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் இருக்காரு, அவர் ஒரு கருணையின் வடிவம். அந்த பயலை அப்பயே சட்டசபையில வச்சு முடிச்சிருந்திருக்கலாம். இவரு அவனுக்கு வக்காலத்து வாங்கி, அவருக்காக பேசி, அவருக்காக சொல்லி அவன் நம்மள சொல்றான் தூந்து போன சக்தி என்று. ஜோசப் விஜய் அவர்களை சவால் விட்டு சொல்லுகிறேன், தூந்து போன சக்தி என்று சொல்லுகிற ஜோசப் விஜய் அவர்களே, உனக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் அண்ணா திமுக தூந்து போன சக்தி என்று பெயரை சொல்லி சொல்லுகிற அந்த தைரியம் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? சொல்ல மாட்டான். ஏன்னா அண்ணா திமுக தானே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான் அண்ணா திமுகவும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் துவங்கிய திமுகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கிய அண்ணா திமுகவும் கூட்டு களவாணி என்று சொல்றான். எந்த களவாணி சொல்றான்? ஜோசப் விஜய் சொல்றான். இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு அவனுக்கு களவாணி பட்டம் கொடுத்திருக்கு மத்திய அரசு. இன்னைக்கு எம்எல்ஏக்களை கலந்து போறான், களவாணிக்கு போறான்னு நாங்க சொல்லல, நம்ம கூட சொல்லல, எல்லா கட்சியிலும் சொல்றான். ஜோசப் விஜய் அவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையில் இருந்து நான் விலகி விடுகிறேன். 56 பேர் அடுத்த கட்சியில இருந்து ஆட்டைய போட்டவனுங்க, இங்க சீட்டு கிடைக்கலன்னு ஓடனவனுங்க. ஏன்னா இங்க தகுதி பார்த்து, சீனியாரிட்டி பார்த்து, உழைப்பு பார்த்து, தியாகத்தை பார்த்து, மக்கள் சேவையை பார்த்து, மக்களுக்கு அறிமுகமானதை பார்த்து இங்கே தேர்வு செய்வார்கள்.
அங்கதான் ஆளே கிடைக்கலையா, வர்றவன்லாம் வந்து உள்ள வாங்கன்னு போட்டு அவன்லாம் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அவன்லாம் அமைச்சர் ஆயிட்டான். அது இங்க மதுரையில ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அடே அப்பா, 5 வருஷத்துல 5 கட்சிக்கு போன அம்மாவாசை அவர் அதிமுகவுடைய அந்த வரலாற்றை எதிர்காலத்தை பற்றி பேசுகிற போதுதான் எங்கள் நெஞ்சம் பொறுக்க மறுக்கிறது.